விஷயம் மட்டும் இந்த இடத்துல சொல்ல விருப்பப்படுறேன். கடைசியா நீயா நானா பார்த்தேன். சினிமா விமர்சகர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க, சினிமா எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. நல்லா கலகலப்பான ஒரு நீயா நானா. அங்க பேசின எல்லா விஷயங்களையும் நான் 100% நான் ஏத்துக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு பதில் சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொன்னேன் எங்க வீட்டுல, அங்க சொல்லி என்ன பண்றது, யாருக்காலையும் விழுகாது, அவ இங்க சொல்லினா எப்படி எல்லாரும் கேட்டுருவீங்க அப்படின்னு. என்னன்னா, விமர்சனம் பண்றவங்க சொல்ற வார்த்தை, அவங்களும் தொழில் தானே பண்றாங்க, நாங்க விமர்சனம் பண்றோம், அப்ப அது பிசினஸ்னா நீங்க படம் எடுக்கிறது பிசினஸ் தானே. அதுக்கு கோபிநாத் சார், எஸ் இட்ஸ் ஆல்சோ பிசினஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பிசினஸ். எவ்ரிதிங் இஸ் பிசினஸ், ஐ நோ தட். எல்லாமே பிசினஸ் தான், பணம் சம்பாதிக்க எல்லாமே பிசினஸ் சொல்லிட்டா இங்க மாரல் கெட்டு போயிடும். தேர் இஸ் அ மாரல் அண்ட் எத்திக்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சினிமா தயாரிப்பாளர்கள் அது பிசினஸ் என்றால், சினிமா தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பதை 1 மாசம் நிறுத்திட்டாங்கன்னா பல குடும்பங்கள் ரோட்ல நிற்கும். விமர்சனம் பண்றவங்க ஒரு நாள் விமர்சனம் பண்ணாம இருந்து பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. அடுத்த படம் வரும் பண்ணலாம். 2 பிசினஸ் ஒண்ணு கிடையாதுங்க. ஸோ அந்த கருத்தை நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். சினிமாவை வாழ விடுவோம், சினிமாவை வளர விடுவோம். ஒரு புது பட, ஒரு சின்ன ஒரு சின்ன டீம் நாங்க படம் எடுத்திருக்கோம். இந்த படம் உங்களை என்ன பண்ணும், நான் சொல்லிடுறேன். இந்த படம் உங்களை என்ன பண்ணும், கண்டிப்பா யோசிக்க வைக்கும். எப்படின்னு கேட்டா, உங்களுடைய அன்றாட வாழ்வுல நீங்க டெய்லி என்ன பிரச்சனையை சந்திக்கிறீங்க, ஒருத்த காலையில எழுந்துச்சு 1 ஹவர் ஆபீஸ் போறதுக்குள்ள நீங்க என்ன பண்றீங்களோ அதோட டச்சிங் இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க தவறுதலான எண்ணங்களுக்கு போனீங்க அப்படின்னா, ஏன் நம்ம இப்படி பண்ணக்கூடாதுங்கிற பதில் இந்த படத்துல இருக்கு. அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற தடைகளை எவ்வாறு நீங்கள் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த படத்துல இருக்கு. அதனாலதான் இதுக்கு தடை அதை உடைங்கிற பேர் வச்சிருக்கோம். கண்டிப்பா மக்கள் எல்லாரும் இந்த படத்தை அக்டோபர் 31 தியேட்டர்ல வந்து பாருங்க. பத்திரிகையாளர்கள் கண்டிப்பா படம் பார்த்துட்டு படத்தை பத்தி எழுதுங்க. ரிவ்யூவர்ஸ் கண்டிப்பா படம் பாருங்க. எல்லாருமே வந்து படம் பாருங்க. நன்றி.